ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. பெண்கள் ஒரு வீட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் தங்களது தேவைகளை எப்படி நிறைவேற்றிக்குவாங்கன்னா, தங்களை சார்ந்த அப்பா இல்லைன்னா கணவர், அவர்களது கணவர் இல்லைன்னா அவர்களது உறவினர்களை வைத்து நிறைவேற்றிக் கொள்வார்கள். இதுதான் பெண்களின் இயல்பு. ஓகே, அதெல்லாம் ஓகே. ஒரு நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள்லாம் நிறைவேற்றுறாங்க. எப்படின்னா 33% நிர்வாகத்தில் பெண்கள் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மசோதாக்கள் நிறைவேற்றுறாங்க. ஓகே, அடுத்தது அதை சட்டமாக்குவதற்கு நீதிமன்றங்களும் அனுமதி கொடுக்கின்றன. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இடஒதுக்கீடு சட்ட மசோதாக்கள் நீதிமன்றங்களாலும் அனுமதிக்கப்படுகின்றன. இதன் மூலயமாகத்தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் எனப்படும் இந்திய நாட்டின் முதல் குடிமகளாக இன்று ஒரு பெண் நிர்வகித்து வருகிறார். இதில் என்ன ஒரு குறிக்கோள்னா, பெண்கள் தங்கள் வீட்டில் தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள அப்பாக்களையோ கணவர்களையோ அல்லது உறவினர்களையோ பயன்படுத்துவார்கள். அதுதான் பெண்களின் இயல்பு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி நிர்வாகத்தில் பெண்களுடைய கணவரோ அப்பாக்களோ அல்லது அவர்களது உறவினர்களோ வரலாமா? இந்த சட்ட மசோதாக்களின் முக்கிய குறிக்கோள் என்ன? பெண்கள் தங்களது சிந்தனையை சுயமாக சிந்திக்க வேண்டும், சுயமாக சிந்தித்து அந்த நிர்வாகத்தினை நிர்வகிக்க வேண்டும் என்பதுதான் அந்த சட்ட மசோதாக்களின் உண்மையான நோக்கம். அது இந்த காலத்தில் நடைபெறுதான்னா நிச்சயமாக இல்லை. அவர்களுடைய உறவினர்கள் அனைத்து உறவினர்களும் ஒரு நிர்வாகத்தில் பங்கெடுக்கிறார்கள். இதில் இன்னும் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் we are going to this video. I am telling to you about that all aspects for against the female administrations. Okay. இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, அந்த நிர்வாகத்தில் சில பெண்களே இருப்பாங்க, சில ஆண்களும் இருப்பாங்க. அந்த ஆண்களையும் பெண்களையும் பயமுறுத்துவதற்காக அந்த பெண்கள் அனுமதிக்கிறாங்கங்கிறத விட அந்த ஆண்கள் ஒரு படி மேலே போய் ஒரு ஆதிக்கம் செலுத்துறது, ஆணவத்தில் ஆதிக்கம் செலுத்துறது, அதிகாரத்தில் நுழையிறது. ஆண்கள் அவர்கள் மிக மேன்மையானவர்கள் என்று நினைத்து கொண்டு அந்த நிர்வாகத்தில் உள்ள அந்த பெண் ஒரு பதவியில் அமர்ந்திருக்காங்க இல்லையா, அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் மிக மேலானவர்கள் என்று நினைத்து கொண்டு அந்த நிர்வாகத்தில் உள்ள ஆண்களே அவர்களுக்கு சலாம் போடுகிறார்கள். ஆனால் ஒரு சில பெண்கள் இதனை மிக மிக மெத்த படித்த பெண்கள் இதனை எதிர்க்கிறார்கள். இவர்களையும் பயமுறுத்த வேண்டும் என்பதுதான் அந்த பெண் நிர்வாகியின் உறவினர்களான ஆண்களது கருத்தாக உள்ளது. பரவலாக இதுதான் எல்லா இடத்துலையும் வருகிறது. இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. எப்படின்னா, ஒரு அரசாங்கம் ஒரு திட்டங்களை தீட்டுது. அந்த திட்டங்களை தீட்டுவதற்காக நேர்மையாகவும் உண்மையாகவும் ஒரு நாடாளுமன்றங்கள், அதனுடைய சட்டங்கள், நீதிமன்றங்கள், அதனுடைய சட்ட அனுமதிகள், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் இதை படித்து வளர்ந்து தங்களது அப்பாக்கள் மூலமோ கணவர்கள் தயவிலையோ படித்து வளர்ந்து அந்த நிர்வாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பெண்கள் இதனை எதிர்க்கிறார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த நிர்வாகங்கள் எதற்காக இருக்கின்றன என்பது நன்றாக தெரியும். பொதுமக்களினுடைய நிர்வாக தேவைகளை, அடிப்படை தேவைகளை, அந்த வாழ்வியல் தேவைகளை அவர்களுக்கு கொண்டு செல்வதில் தான் அந்த பெண்களின் கவனங்கள் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் மெத்த படித்தவர்கள், அவர்களுக்கு தெரியும் எப்படி இந்த நிர்வாகத்தினை கொண்டு போவதென்று. ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு ஆணவம், அதிகாரம், இருக்கிற மமதை, இவர்களுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் பொதுமக்களுக்கு, அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு அடிப்படை தேவைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கம். இந்த ரெண்டு நோக்கங்களும் கிளாஷ் ஆகுது. அப்படித்தான் இன்றைய நிர்வாகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன.
அந்த நிர்வாகத்தில் உள்ள ஆண்களே பயந்து கொள்ளும்போது நீ ஏன் பயப்பட மாட்டேங்கிற, நீ ஏன் பயப்பட மாட்டேங்கிற எப்படின்னு சொல்லிட்டு கேட்குற சூழ்நிலைகளும் இன்றைய காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நீ ஏன் பயப்பட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அந்த பெண்களுடைய ஆண் உறவினர்கள் இதில் தலையிடுகிறார்கள். அந்த பெண்கள் அதையும் மீறி தைரியமாக தாங்கள் படித்த படிப்பினை மனதில் கொண்டு பொதுமக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் உண்மையான உழைப்புகளையும் நேர்மையான எண்ணங்களையும் செலுத்தி ஒரு நிர்வாகத்தில் அமர்ந்திருக்கும் போது இத்தனை இடையூறுகளையும் தாங்கி எத்தனையோ வேலையில் செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அதாவது ஒரு 9 months கேரிங் ஒரு உமன், அவங்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை, அவங்களுக்கு செய்யணும், அவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலயமா வருகிற சலுகைகளை செய்யணும் அப்படின்னு நினச்சி ஒரு ரிப்போர்ட் உருவாக்கப்படுது அந்த நிர்வாகத்தில் இருக்கிற நேர்மையான பெண்களால். ஓகேவா? அடுத்தது, அந்த கலாய்வின் போது செல்கின்ற இடங்களில் கஷ்டப்படுகிற பொதுமக்களுக்காக தங்களுடைய படித்த அறிவினை வைத்து அவங்களுக்கு நம்மளால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்து ஏதோ ஒரு ரிப்போர்ட், இந்த 2 ரிப்போர்ட்டு ஓகே பெண்கள் சார்ந்து. பெண்களுக்கு தெரியும் இல்லையா, 9 month ஒரு கேரிங் உமன், அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா. சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு பாத்ரூம் தேவைப்படுது இல்லையா, அதை தரணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பெண்கள், ஒரு நிர்வாகத்தில் உள்ள பெண்கள் இந்த ரிப்போர்ட்டை எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க. ஆனால் அது மறுக்கப்படும். இந்த நோக்கமுள்ள, அதாவது பெண் நிர்வாகிகளை மறைத்து வைத்து கொண்டு ஆண்கள், அவர்களுடைய உறவினர்களான ஆண்கள் அந்த நிர்வாகத்தினை நடத்துவார்கள். அந்த நோக்கம் இருக்கு இல்லையா, அந்த நோக்கத்தினால் இந்த நல்ல விஷயங்கள் தடுக்கப்படுகின்றன, அழிக்கப்படுகின்றன, அழிக்க முயற்சிக்கப்படுகின்றன. மீறி போனால் அந்த நிர்வாகத்தில் உள்ள பெண்களினுடைய பதவிகளையே பறிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறது. எப்படின்னா, அதுதான் அதிகார ஆணவம். அந்த அதிகார ஆணவங்கள் மிகப்பெரிய லெவலுக்கு செல்லுது. அதாவது அவர்கள் அந்த நோக்கத்தில் உள்ளவர்கள் ஒரு தெய்வமாக பூஜிக்கிற, அவர்களுக்கு மேலுள்ளவர்களை தெய்வமாக மதித்து அவர்களிடம் சொல்வார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே இதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. அவங்க அந்த பெண் நிர்வாகத்தில் உள்ள பெண் எங்கே போகிறாங்க, வெயிலில் போகிறாங்களா, மலையில் போகிறாங்களா, அந்த கலாய்வின் போது எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. என்னென்னா, படிக்காத ஒரு தாய் தகப்பன், அவர்களுக்கு ஒரு பொது தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. அந்த அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் அந்த குழந்தைகள் படித்து கொண்டிருப்பதை அந்த நிர்வாகத்தில் உள்ள பெண்கள் பார்த்து கண்ணீர் வடித்து அந்த ரிப்போர்ட்டை எடுத்துன்னு வருவாங்க. அதே சமயத்தில் அந்த ப்ரெக்னன்சி சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கு அடிப்படை தேவையான ஒரு பாத்ரூம் வசதி வேணும், அந்த தேவைகளையும் எடுத்துகிட்டு வருவோம். அதே சமயத்தில் முதியவர்கள் இருப்பாங்க, அந்த தேவைகளையும் எடுத்துகிட்டு வருவோம். ஜாதிய பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஜாதிய பிரச்சனைகளினால் ஒரு கண்ணு தெரியாத ஒரு குழந்தை, அவங்க ஸ்கூலுக்கு கூட போக முடியல, அந்த ரிப்போர்ட்டையும் எடுத்துகிட்டு வருவோம். இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை யாருக்கு, அந்த தெய்வங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவர்கள் எல்லாம் ஏசி காரில் செல்பவர்கள், ஏசியிலே தான் உட்காந்துட்ருப்பாங்க 24 மணி நேரமும். அந்த கலாய்வுக்கு செல்கின்ற இந்த நிர்வாகத்தில் உள்ள பெண்கள் கூட மிகவும் எப்படியோ வளர்ந்தவங்க தான், அதெல்லாம் சொல்ல விரும்பலை, நல்லா வளர்ந்தவங்க தான். ஆனால் படித்த அந்த அறிவு இந்த மாதிரி ஒரு செயல்கள்லாம் செல்ல முடியலை. அதனால் தான் பார்க்கும் வேலைக்காக, தான் வாங்கும் சம்பளத்திற்காக உண்மையாக உழைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த ரிப்போர்ட்டுகள் எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த தெய்வங்கள் அந்த ரிப்போர்ட் எடுத்துன்னு வர கையை வெட்டி போடு, இங்கேருந்தே துரத்தி விடு வெளியே, அது வேணவே வேணாம், அந்த கை என்னத்துக்கு இருக்குது,
அந்த இந்த மாதிரி கையெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற அந்த தெய்வங்களை நான் ரொம்ப கும்பிட்றேன். அந்த மாதிரி நடந்துருச்சு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி அந்த நிர்வாகத்தில் அமர்ந்திருக்கிற பெண்கள் பட்ட கஷ்டங்களை சொல்கிறேன். ஒரு படிச்சுட்டு தான் ஒரு வேலைக்கு அந்த நிர்வாகத்தில் பணியில் அமரணும். அந்த படிக்கும் போது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அதையும் மீறி ஒரு 10வது ரேங்க்கு 100வது ரேங்க்குள்ளே வர்றது, அதுவும் எந்த கோச்சிங் கிளாஸும் இல்லாமல் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் வர்றது எவ்வளோ பிரச்சனைன்றது தெரியும். அந்த அந்த சூழ்நிலைகளில் தான் ஏழை மக்களோட, பொதுமக்களோட, நம்மளை மாதிரி படுறாங்களே அந்த ஸ்டூடெண்ட்டோட நிலைமையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு ஆகிருதி வருது. அது படிக்கிறதுனால தான் வரும். இந்தியன் பாலிட்டிக்ஸ், இந்தியன் எக்கானமி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, அப்புறம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ். கரண்ட் அஃபேர்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? ஜென்ரல் நாலேஜ்னால் என்ன டிஃப்ரென்ஷியேட்னு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்று தெரிஞ்சது, இந்த 33%னால் என்னன்னு தெரியாது. 50% ஏற்றி கொடுத்துருக்காங்க, உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பெண்கள் நம்ம என்ன நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தெரியாது. ஆனால் பயமுறுத்துறதுக்கு மட்டும் நல்லா தெரியும். தெய்வங்கள் பயமுறுத்தியாச்சு. அதுக்காக தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்து எப்படி மனசு ஏற்றுக்க முடியும்? ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு தராமல் கஷ்டமே படாதவங்களுக்கு தந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்கவே முடியாது. எந்த உண்மையான ஒரு நிர்வாகத்தில் உள்ள எந்த மனிதர்களாலும் இதனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதனை எதிர்ப்பவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இது என்ன பெரிய பிரமாதம். அதாவது அந்த படித்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, படித்தோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த படிக்கும்போது படித்து எல்லாம் பாஸ் பண்ணிவிடுவோம், அத்தனை பெரிய பீட் பண்ணிட்டு வருவோம், அவ்வளோ அறிவு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே யாரையுமே விட மாட்டாங்க. ஆனால் நாங்கள் அந்த போஸ்ட்டு செலக்ட் பண்ணும்போது 2 பேர் வருவாங்க, குட்டி பசங்க வருவாங்க. அங்கேயும் ஆண்கள் தான் இருக்காங்க. குட்டி பசங்க வருவாங்க. வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் கோட்டாவில் கிடச்சிருக்கு, பெண்கள் கோட்டாவில் கிடச்சிருக்கு, நீங்கள் பெண்கள் கோட்டாவில் எடுத்துக்கோங்க. நான் அப்போ தான் யோசிக்கிறேன், பெண்கள் கோட்டாவில் எடுக்கிறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க? அந்த ஜென்ரல் கோட்டாவில் எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போது இங்கே ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகளையும் சமாளித்து இங்கே வந்து உட்காந்தா இந்த பிரச்சனை. எத்தனை பிரச்சனைகளை தான் தாங்கிறது? இத்தனை பிரச்சனைகளையும் தாங்கி இத்தனை வேலைகளையும் இத்தனை இதுவும் செய்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு பொதுவான நோக்கம்தான். இந்த நாட்டுக்காக நம்ம உழைக்கணும். நம்ம படித்த படிப்பு ஏழை எளிய மக்களுக்காக, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, பள்ளி படிக்கும் மாணவர்களுக்காக, முதியவர்களுக்காக பயன்பட வேண்டும் என்ற நோக்கம் தவிர வேறு எண்ணம் கிடையாது. ஊழல் சார்ந்த நோக்கமாக இது இல்லையே. முறைகேடு சார்ந்த நோக்கமாக இது இல்லையே. அந்த தெய்வங்களுக்கு இதெல்லாம் தெரியறதில்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. என்ன ஒன்றுன்னா, அந்த பெண் நிர்வாகிகளுடைய உறவினர்களோ அல்லது கணவனோ அல்லது கணவனுடைய மனைவியோ யாரோ ஒருத்தர் சொல்லிட்டா அதை வந்து வேத வாக்காக எடுத்துக்கொள்கிறார்கள். வேதம் ஓதும் மனிதர்கள், வேதங்களை கேட்கும் தெய்வங்கள், அதில் மாட்டிக்கொண்டு மொழிக்கும் நிர்வாக அமைப்பில் உள்ள பெண்களுடைய நிலை இதுதான். ஒரு உண்மையான நிதர்சன நிலை இதுதான். அந்த தெய்வங்களை நோக்கி கையெடுத்து கேட்டுக்க மாட்டேன். எப்படின்னா, ஒரு அறிவு சார்ந்து ஒரு நிர்வாகத்தில் ஒரு பெண் வந்து உட்கார்றா அப்படின்னா அவங்கள எதிர்க்கக்கூட திராணி இல்லாத இவர்களுக்கெல்லாம் எதற்காக இந்த பதவிகள்? எதிர்க்க வேண்டாம், அவர்களை சமாளிக்க வேண்டும். அவர்களை சமாளிக்கக்கூட ஒரு சாமர்த்தியம் இல்லாத, அதாவது யோசிக்க இயலாத இவர்களுக்கு எதற்காக இந்த பதவிகளும் பொதுமக்களுடைய மதிப்புகளும்? இதெல்லாம் தேவையே இல்லாதது. இது ஏன் இப்போது இவ்வளோ தூரத்துக்கு பேசப்படுதுன்னு தெரியுதா? இந்த மாதிரி ஒரு
பெரிய இஷ்யூஸ் இருக்குது. இந்த இஷ்யூ தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை ரொம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் படித்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த படித்தது ஒரு ஆண்மகனால் தான். நானாக படிச்சில்ல, அப்பா என்கிற ஆண்மகனால் தான். அவர் படிக்க வச்சிட்டாரு. அடுத்தது என்னுடைய கணவர் என்னை படிக்க வைக்கிறாரு. அவர் தான் எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு வேலைக்காகவோ அல்லது படிப்பிற்காகவோ பெண்கள் தங்களது தேவைகளை தங்களது வீட்டில் நிறைவேற்றி கொள்ளலாம் என்று சொன்னேன் இல்லையா, அந்த நிறைவேற்றுதல்களை பெண்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். ஆனால் நிர்வாகத்தில் கூடவே கூடாது. என்னை படிக்க வைத்தது என்னுடைய அப்பாவும் என்னுடைய கணவரும் தான். ஆனால் எனது நிர்வாகத்திலோ இல்லது அந்த நிர்வாகத்தில் பணிபுரியும் போதோ அவர்கள் தலையிடுவதில்லை. தலையிடக்கூடாது எந்த ஆணும். ஒரு பெண் நிர்வாகத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த நிர்வாகத்தை எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறது தான் பார்க்கணுமோ ஒழிய, ஒரு ஆணை துணையோடு வைத்து அந்த நிர்வாகத்தினை நடத்துவது மற்ற பெண்களுக்கு இழுக்கு, அவமானம் படுத்தப்படுகிறார்கள். அதை நிறைவேற்ற துடிப்பவர்கள் அந்த அவர்களுக்கு பயந்து கொண்டு போகிறார்கள் என்று சொன்னேன் அல்லவா, அந்த ஆண்களும் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது நம்ம ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். அந்த 4 ரிப்போர்ட் சொன்னேன் இல்லைங்களா, முதியவர்களுக்கு இது வேணும், ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு இது வேணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வேணும், அங்கே இருக்கிற ஏழை மக்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்ஸை வந்து நம்ம அடுக்கி எடுத்துகிட்டு போவோம் ஒரு நல்ல நோக்கத்தோட. அந்த ரிப்போர்ட்ஸை அழகாக வாங்கி வச்சுப்பாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு உங்களை இந்த ரூமில் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஓகே, நம்மளும் போவோம். ஏதோ ஒன்று நல்லபடியாக தான், நல்ல எண்ணங்கள் தான் இந்த மைண்டில் ஓடிட்டுருக்கு. நல்லபடியாக போவோம். அங்கே வந்து பயமுறுத்தப்படுவோம். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளவே பயமுறுத்தப்படுவோம். அங்கே வந்து ஒரு 4-5 பேர்கள் இருப்பாங்க. அங்கே பயமுறுத்தப்படுவோம். ஆனாலும் பயமுறுத்துவதற்கான எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாரான இவர்களே இப்படி இருக்கும்போது நம்ம எதற்கு பயப்பட வேண்டும் அப்படின்ற தைரியம் ஒரு சில பெண்களுக்கு இருக்குது. அந்த பயப்படுறதில்ல. அங்கே கூட நான் கொடுத்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கோங்க, எடுத்துக்காட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம் இல்லையா. அதையும் மீறி நீ பயப்படவில்லை, உன்னை வந்து ஒரு பெரிய கூட்டத்தில் அவமானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற நிகழ்வுகளும் நடக்கிறது. இது எதனால்? பெண்கள் தங்களது சுயமான சிந்தனையுடன் நடப்பதில்லை. இதனால தான் நடக்குது. இதெல்லாம் ஏன் நடக்கணும்? இதை பற்றி கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இல்லையே. அங்கே இருக்கிற அந்த நிர்வாகத்தில் இருக்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி யாருமே கேள்வி கேட்குறது இல்லை. இதை கேள்வி கேட்காம அவங்களுக்கு அடிபணிஞ்சு இல்லை பயந்துக்கிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது கூட நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா தெய்வங்கள் தலையிடுவார்கள். அந்த தெய்வங்கள் தலையிடுனால் அவர்களுடைய குடும்பம், நேற்று சொன்னேன் இல்லைங்களா, அவர்களுடைய ஃபேமிலியவே கொலாப்ஸ் பண்ணுவாங்க. அந்த பயத்துக்காக தெய்வங்களை நினைத்து யாரும் தலையிடுவதில்லை. இந்த தலையீட்டில் ஒரு சில பெண்கள் மிக நேர்மையாக மிக தைரியமாக நிற்கும் பெண்களுக்கு இதெல்லாம் இடையூறுகளாக இருக்கிறது. இன்னொன்று, அப்பாக்கள் படிக்க வைத்த படிப்பும் கணவர்கள் அப்பாக்களை தொடர்ந்து அந்த பெண்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட கணவர்களது பங்களிப்பு நான் சொன்னேன். அதை வந்து விலாவரியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீடியோக்குன்னு நினைக்கிறேன். அது வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஆண்கள் தேவைதான், தேவையில்லைன்னு சொல்ல வரல. தங்களது வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை கெடுப்பதற்காக பயன்படுத்துவதுதான் தவறு. இதை இன்னொரு ஒரு பெரிய எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். அதாவது ஒரு பயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்ணுக்கு பயம், அதாவது அந்த நிர்வாகத்தை நடத்த முடியல. ஓகே, தனக்கு ஒரு தன்னை சார்ந்த ஆண்மகன் இருந்தால் அந்த பயத்தை போக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். அந்த பயம் அந்த பயத்தோடவே நிற்கணும். நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு கிராம சபைக்கெல்லாம் நான் என்னுடைய குழந்தை என்னுடன் தான் வளர்ந்தால், பெண் குழந்தை, அவர்களை கூட்டின்னு போவேன். அந்த பெண் குழந்தையை எங்கே விட்டுட்டு போகிறது? அம்மாக்கிட்டே இருக்க மாட்டா, அப்பாக்கிட்டே இருக்க மாட்டா. கணவர் வந்து என்னுடைய பயம், அந்த கிராம சபைகளில் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவேன்.
என்னுடைய பெண் குழந்தை கணவர் கூடவே வருவாங்க. கிராம சபையில் உட்காந்துக்கிட்டு யாருன்னா எதனா கொஷின் கேட்டால் அவங்க வந்து பதில் சொன்னால் நல்லா இருக்குமா, என்னுடைய கணவர் பதில் சொன்னால் நல்லா இருக்குமா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நல்லா இருக்காது இல்லை. அதாவது நான் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறேன். அந்த நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகளையோ அல்லது வேறு ஏதேனும் கேள்விகள் எழும்போது நான் தான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கணவர் வர முடியுமா? அவருக்கு என்ன தெரியும்? ஏன் தெரிஞ்சுக்கணும்? அவங்க வேலை செய்வது யார்? நான் தானே பதில் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பயத்திற்காக கூட்டிகிட்டு போகலாமா ஒழிய நிர்வாகத்தில் தலையிடுவது எந்த விதத்தில் நியாயம்? பெண் குழந்தையை பாதுகாக்க வேண்டும் ஒரு தாயாக, அதற்காக கூட்டிகிட்டு போகிறேன். சரி, ஓகே. இன்றைக்கு பெண் குழந்தை வளர்ந்து விட்டால் கணவரும் வருவதில்லை, பயம் போய்விட்டது. ஒரு நிர்வாகத்தினை எடுத்து செய்யும் அளவிற்கான திறமைகளை படிப்பு கொடுத்திருக்கிறது. அந்த படிப்பின் மூலமாக பல கிராம சபைகளில் அத்தனை பெரிய சச்சரவுகள் ஏற்படும். நியூஸ் பேப்பர்களில் வரும். அந்த கிராம சபைகளில் ஒரு ஆண்கள் சண்டையிடுவது, பெண்கள் நிர்வாகிகளாக உட்கார்ந்திருப்பது, இதையே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த சண்டைகளையும் சச்சரவுகளையும் நீக்கி இன்றைக்கு நியூஸ் பேப்பர்களில் வராத அளவிற்கு பார்த்து கொண்ட நிகழ்வுகளும் இந்த நிர்வாகத்தில் உள்ள பெண்களால் ஏற்பட்டிருக்கின்றன. இது உண்மையான நிதர்சனம். அந்த ஊர் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அந்த கிராமங்களில் இன்று மிகச்சிறப்பாக கிராம சபைகள் நடந்தேறுவதற்கு எங்களுடைய படிப்பு உதவி புரிஞ்சது. அந்த படிப்புகளை தந்தவர்கள் எங்களுடைய தந்தையார்களும் எங்களுடைய கணவன்மார்களும் தான். ஓகேவா? இந்த நிர்வாகத்தில் தலையிடுறது சொல்கிறதுக்கு காரணமும் இதுதான். நிர்வாகத்தில் எந்த ஆண்களும் இதுக்கு மேலே தலையிடாதீங்க. எந்த தெய்வங்களும் தயவு செய்து அந்த ஆண்கள் சொல்லும் வேத வாக்குகளை எடுத்துக்கிட்டு தெய்வங்களாக நின்று அந்த நிர்வாகத்தில் உள்ள பெண்களை அவளை வெளியே துரத்து அப்படின்னு யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்க. அந்த தெய்வங்களை சொன்னதை கேட்டுக்கிட்டு இந்த நிர்வாகத்தில் உள்ள பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அந்த பெண்களை வெளியே துரத்திட்டு ஒரு தெய்வத்துக்கு திருவிழா கொண்டாடி ஆஃபீஸில் உள்ள, அதாவது அந்த நிர்வாகத்தில் உள்ள பணியாளர்களை பெரிய சாதனைகள் புரிந்துவிட்ட மாதிரி கூட்டிகிட்டு போய் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஏதேதோ இருக்கும், அதெல்லாம் போட்டு அந்த பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளான நிர்வாக திறமையை குலைக்காதீர்கள். தெய்வங்களே, உங்களுடைய வார்த்தைகள் ஒரு நிர்வாகத்தில் உள்ள பெண்களை வெளியேற்றியதால் எத்தனை பெரிய நிகழ்வுக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்று உங்களுக்கு இதிலிருந்தாவது தெரிகிறதா? தெரியட்டும். தேங்க்யூ.